நாள்ல என்று கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தரை விட்டு விலகும் போது நம்ம எந்தெந்த சுபாவங்கள் நிமித்தம் எந்தெந்த அந்த ஆண்டு விட்டு நம்ம விலகுன்னு சொல்லி சில நம்ம பார்க்கலாம். முக்கியமா எரேமியா 17:5 நம்ம பார்க்கும்போது, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டரை விட்டு விலகுகிற சூழ்நிலை எப்போ மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வச்சு மனுஷன் நம்பி இந்த மனுஷன் மூலம் இந்த காரியம் நடக்கும், இந்த மனுஷன் எனக்கு இது செய்வாங்க, இந்த மனுஷன் இது நடக்கும்னு சொல்லி மனுஷன் மேல முதலாவது நம்பிக்கை வைக்கிறது. அடுத்தது மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு என்னால முடியும், என்னால செய்ய முடியும், இந்த காலத்தை என்னால சாதிக்க முடியும், இந்த காலத்தை நான் பண்ணிடுவேன். அப்ப நான்ன்ற எண்ணம் என்னென்ன காரியத்தெல்லாம் வரும்பொழுது அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாம ஆண்டரை விட்டு விலகும் பொழுதுதான் என்னால எல்லாம் முடியும்னு நினைப்போம். அதே போல மற்ற மனுஷன் நம்ம இதை நடக்கணும்னு சொல்லி நிறைய காலத்துல இவங்க மூலம் எனக்கு ஒரு உதவி கிடைக்கும், இவங்க மூலம் இதை நம்ம செஞ்சு கொடுப்பாங்க, இல்ல என் பிள்ளைங்களுக்கு இந்த காத்து இதை செய்வாங்க, ஒரு வேலை காரியமா இருக்கலாம், இல்ல தேவைகளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லி பாக்குறோம். அப்ப முதல்ல நம்ம நம்ப கூடாது. அடுத்தது மனுஷன் நம்பும் போது நம்ம ஆண்டு விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஆண்டு விட்டு விலகினாதான் நம்ம மற்ற நம்பக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அந்த இறுதி நமக்கு இருந்தனா நிச்சயமா அந்த சபிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம பாக்குறோம். அதுலயே நம்ம எரேமியா 17:13 பார்க்கும்போது கர்த்தரை விட்டு விலகுறவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. அப்ப ஆண்டரை விட்டு விலகி போனோம்னா ஆண்டு ஒரு வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை வரும். அப்ப ஆண்டை நோக்கி பார்க்கிறவங்கதான் வெட்கப்படுதல் வேதத்துல பாக்குறோம். ஆனா நம்ம ஆண்டை விட்டு விலகும் போது நம்ம வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை கூட நம்ம கடந்து போகும். அதாவது நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்ம கூட நாம ஆண்டு கூட இருந்தா அவர் நம்மளுக்கு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பாரு. அவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அவரு உங்களை விட்டுவிடான்னு சொல்லி நம்ம 2 நாளாகும் 15:2 பாக்குறோம். அப்ப நாம அவரோடு கூட எப்போ இருந்தாதான் அவர் நம்ம கூட இருப்பாரு. நாம அவரை விட்டுட்டா அவர் நம்மளை கைவிட்டு விடுவார். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா நம்ம ஆராய்ந்து நம்ம நினைச்சிருப்போம் ஆண்டை நம்ம கூட இருக்காருன்னு. ஆனா நம்முடைய காரியம் எந்த காரியம் ஆண்டை துக்கப்படுத்தி எப்போ ஆண்டு விலகினாலும் நமக்கே தெரியாது. அது நம்ம நிறைய பார்ப்போம். சிம்சன் வாழ்க்கையில கூட பார்ப்போம். ஆண்டு அவனை விட்டு விலகிறது கூட தெரியாம அவன் இருக்கிறான். நம்ம இந்த பாயிண்ட்ஸ்ல வரும்போது அவனை கொடுத்து பார்க்கலாம். முதலாவது ரூத் நம்ம பார்க்கும்போது ரூத்துல 1வது அதிகாரம் அது முதல் பகுதி 2வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த தேசத்துல பெத்லெகேம் அந்த ஊர்ல வந்துட்டு எலிமெலேக்கு நகோமி மக்லோன் கிளியோன் என்ற ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த பெத்லெகேம் ஊர்ல வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பெத்லெகேம் அந்த ஊர் வந்து ஆண்டவர் விசாரிக்கிற தேசம், ஆண்டவர் பாதுகாப்புள்ள ஒரு தேசம். கர்த்தருடைய அந்த பார்வையில இருக்கிற அந்த ஒரு தேசத்துல ஒரு சின்ன ஒரு பஞ்சம் வந்துருது. அப்ப அழகான அந்த குடும்பத்துல அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வந்தவொன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த பஞ்சத்துக்கு பயந்து என்ன பண்றாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு போயிடறாங்க. இப்ப மோவாப் தேசம் என்றது அந்த மோவாப் தேசம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு தேசம், ஆண்டவர் வெறுக்கிற தேசம், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். அப்ப ஆண்டவர் விரும்பாத ஒரு இடத்துக்கு இந்த குடும்பம் போயிடறாங்க. இப்ப இவங்க வசிக்கிற இந்த பெத்லெகேம்ல கர்த்தர் இருக்கிறாரு, இவங்க கூட இருக்கிறாரு, அதை விசாரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பஞ்சம் வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவன் விரும்பாத இடத்துக்கு தேவனை கேட்கல, தேவனுடைய சித்தத்தை கேட்கல. ஆனா அந்த பஞ்சத்துக்கு பயந்து அவங்க அந்த குடும்பமா போறாங்க. அப்ப ஆண்டரை விட்டு விலகி போயிட்ட உடனே ஆண்டரை வைத்திருக்கிற இடத்தை விட்டு போன உடனே ஆண்டரை வைத்திருக்கிற இடம் விட்டு போன உடனே என்ன ஆகுதுன்னா ஆண்டரை விரும்பாத இடத்துக்கு அவங்க போயிடும் போது பாதுகாப்பு அவங்களை விட்டு போயிடுது. இங்க கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருக்கு சித்தமான இடத்துலதான் சித்தமான இடத்துலதான் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த பஞ்சத்துல அதுலயே நம்ம 6வது வசனத்துல பார்த்தோம்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அப்போ ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. பட் அந்த ஒரு பஞ்சத்தை கூட அவங்க இது பண்ணாம ஆண்டவர் சித்தம் இல்லாம வைத்து இடத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. ஆண்டர் விரும்பாத இடத்துக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா அங்க கர்த்தர் அவங்க கூட வரல, ஆண்டருடைய பாதுகாப்பு போயிடுச்சு. இன்னைக்கு 2 பிள்ளைங்க அவங்க இழந்ததுக்கு காரணம் ஆண்டரை விட்டு விலகி போயிட்டாங்க, ஆண்டர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஆண்டர் விரும்பாத ஒரு தேசம் மோவாபே அம்மோனியர் கர்த்தர் வெறுக்கிற ஒரு சந்ததி அது. அப்போ அந்த தேசத்துக்கு போன உடனே கர்த்தருடைய பாதுகாப்பு போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் அவன் அவன் கேள்விப்படுறான், திரும்பி பஞ்சம்லாம் சரியாச்சுன்னு கேள்விப்பட்டு கடைசியில எங்கதான் வரான்னா அவன் மறுபடியும் அந்த பெத்லெகேம் தேசத்துக்கு தான் வரா பாருங்க. இதனால கூட இந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஆண்டரை விட்டு அவங்க விலகி போனனாலதான் 2 பிள்ளைங்க மறிக்கிறாங்க. ஆண்டர் சித்தம் இல்லாத நம்ம எந்த இடத்த விட்டு போகக்கூடாது. நம்ம வைத்து நமக்கு இருக்கிற வீடா இருந்தா கூட சரி,
நம்ம நினைக்கிறோம் எந்த காரியமும் கர்த்தர் சித்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது, கர்த்தர் சித்தம் இல்லாத சபைக்கு போகக்கூடாது, கர்த்தர் சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. அது பிசினஸா இருக்கலாம், அது நம்ம ஒரு படிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருந்தா கூட சரி. எந்த காரியமும் கர்த்தர் சித்தமான இடத்துல நம்ம இருக்கும்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் சித்தமான காரியத்தை செய்தால்தான் நம்ம பாதுகாப்பு. நம்ம தெய்வ சித்தம் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டரை கேட்காம நிறைய நம்ம செய்த நிமித்தம் என்ன ஆகுதுன்னா நிறைய நஷ்டங்கள், ஏன் தோல்வி, ஏன் வேதனை, ஏன் அவமானம் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் சித்தமில்லாத காரியத்தை செய்ததுனாலதான். உங்க வாழ்க்கையில கூட ஆரம்பத்துல எல்லாம் ஆண்டவர் கேட்காம சில காரியங்களை செய்த நிமித்தம், என் கணவர் அந்த ஒரு பிசினஸ் செய்த நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் எங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் அப்ப எவ்வளவு எச்சரிப்பை கொடுத்து அந்த நேரத்துல செய்யாம விட்டது நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியல. அப்போ ஆண்டவர் கேட்கல, இன்னைக்கு நினைச்சு கதறோம், ஆனாலும் ஆண்டவர் மாற்றத்துக்கு உதவான அதனுடைய தாக்கங்கள் பல வருஷம் அனுபவிக்கிறோம். அப்ப அதனாலதான் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே இது உன் திட்டம் தானா அப்படின்னு ஒவ்வொரு காரணம் ஆராய்ந்து செய்தால் மாத்திரம்தான் நமக்கு அந்த காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம செஞ்சு நம்ம கவலைப்படுற வேதனைப்படுறதை விட ஆண்டவர் இருந்தாதான் நம்ம காரியம் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஆண்டவருக்கு எந்த சொல்லுமே விலகி விடாத அளவுக்கு நம்ம காரியத்தில் எல்லாத்துக்குமே தாக்கத்தா இருக்கும். நம்ம சபையா இருந்தாலும் சரி, நம்ம போற சர்ச்சா இருந்தா கூட அது கர்த்தர் சித்தமான ஒரு சபையா நம்ம கேட்கணும். எந்த காரியம் செய்தாலும், ஏன்னா எந்த சபை வச்சு வழிநடத்தன்னு கர்த்தர் சித்த வச்சிருப்பாரு, எந்த வீட்டுல இருக்கணும், எந்த காரியத்தை செய்யணும், எந்த படிக்கணும், ஒவ்வொரு காரியமும் தெய்வ சித்தத்தோடு நம்ம செய்யும் போது அந்த காரியத்துல எல்லாமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது யோனாவை குறித்து பாக்குறோம். இப்ப இப்படிப்பட்ட சில நபர்கள்லாம் ஆளுடைய சமூகத்தை விட்டு விலகி போனவர்களை குறிச்சு அந்த காலத்தை நான் பேசிட்டு இருக்கேன். அதே போல யோனாவில பார்க்கும்போது 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யோனா கிட்ட சொல்றாரு, நீ நினிவேக்கு போ, நினிவேயோட அக்கிரமம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் யோனா கிட்ட சொல்லும் பொழுது நீங்க அதுல வாசிச்சீங்கன்னா நமக்கு தெரியும், அவன் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி டச்சஸ் முறை கப்பல்ல போன பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா நினிவே ஜனங்க பாவம் அதிகமா இருக்கு, அந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், அந்த ஜனங்க மனம் மாறம் தான் தேவன் விரும்பி சொல்றாரு, நீ போ என்னுடைய வார்த்தையை சொல்லு, அந்த ஜனங்க மனம் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த பாரம் இல்ல அவனுக்கு. யோனாவை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த இருதயத்துல அந்த ஜனங்க மாறணும்ன்ற அந்த பாரமே கிடையாது, அந்த அன்பே அவனுக்கு கிடையாது. அதனாலதான் அந்த ஜனங்க மனம் மாறி குத்துக்குதான் கவலைப்படுறானே, மனம் மாறிட்டாங்கன்னு கவலைப்படுறானே தவிர ஏன் ஆண்டு அழிக்கலன்னு தான் வேதனைப்படுறான். அப்ப அப்படிப்பட்ட அன்பு இல்லாத ஒருத்தன் தான் யோனா. ஆனா அவனை குறிச்சு ஆண்டு தரிசனம் வச்சிருக்காரு, எப்படியாவது நினைவு ஜனங்கள் மனம் திரும்ப அவங்ககிட்ட அந்த காரியத்தை சொல்லும் போது அவன் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு, நீங்க 1வது அதிகார வேதத்துல படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷிஸ் போற கப்பல்ல போறான். அப்ப அவங்க ஆண்டவர் சித்தம் இல்லாத ஒரு கப்பல்ல ஏறும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெரும் காற்றை வரவிட்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அந்த பெரும் காற்று வர காரணம் என்ன? அப்போ அந்த பெரும் காற்று வந்து இந்த கப்பல் முழுகத்தக்கதான அந்த காற்று அடிக்குது. அப்ப அந்த அளவுக்கு அந்த பெரும் காற்று யாருதான் வரவிறான்னா கர்த்தர் தான் வரவிட்டாரு. அப்போ அந்த கப்பல் மூழ்க ஸ்டேஜ் வரும்போதுதான் ஏன் இந்த கப்பல் இப்படி ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் கப்பல் மாலுமிகள்லாம் பார்க்கும்போது இவன் அடித்தட்டுல போய் தூங்கிட்டு வர இருக்கான். அவன் பண்ணது ஒண்ணு, அவனுடைய சமூகத்தை விலகிட்டு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வந்துட்டு அந்த பயம் இல்லை, ஆனா பயம் இல்லாம கப்பல் அடித்தட்டுல போய் தூங்கிட்டு இருக்கான். அப்ப இந்த கப்பல் மூழ்கிற அளவுக்கு போகிற ஸ்டேஜ்லதான் எல்லாம் அவனை போய் பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கான். எழுப்பி பார்க்கும்போது என்னாலதான் இது வந்து சொல்றான். அப்ப தெரியுது என்னாலதான் இப்படிப்பட்ட காரியம் வருது, கர்த்தர் தான் இதை அனுமதிக்கிறாருன்னு தெரியுது. அப்போ இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில ஏன் பெரும் காற்று வருது, ஏன் சில கொந்தளிப்புகள் வருது, ஏன் சில பிரச்சனைகள் வருது, நாம எங்க தப்பு பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குதா, ஆண்டவரே இந்த காரியம் நடக்க நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே. அப்ப யோனாவோட வாழ்க்கையில அந்த பெரும் காற்றை கர்த்தர் வரவிடுறாரு. ஏன் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய நிமித்தம் தான் அந்த பெரும் காற்று அவன் வாழ்க்கையில சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனா அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன பெரும் காற்று நம்ம வாழ்க்கையில அடிச்சுட்டு இருக்கு, அது எந்த வகையெல்லாம் இருக்கலாம், பிள்ளைகள் மூலம் இருக்குதா, இல்ல பிசினஸ்ல இருக்கா, இல்ல குடும்பத்துல இருக்கா, இல்ல யார் மூலம் எந்த பெரும் காட்சி வருதோ தெரியல. அப்ப எந்த காரியம் ஆண்டு நான் உங்களுக்கு தப்பு செஞ்சேன், எந்த காத்து நான் உங்களை விட்டு விலகி போனேன், எந்த காரணம் நான் உங்களை துக்கப்படுத்தினான்னு சொல்லி அந்த காற்று நம்ம சரி செய்யும் போது நிச்சயமா அந்த காற்று இருந்து கர்த்தர் மாற்றத்துக்கு கொடுப்பாரு. ஏன்னா சில காரியங்கள் ஆண்டவரே அனுமதிப்பார். ஆண்டவரே நம்ம சில பாதைகள் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக்கும்படியா நம்ம வாழ்க்கை தேன் வைத்த தரிசனத்துக்குள்ள வரும்படியா இப்ப தரிசனத்தை விட்டுதான் போறான். சொன்ன தரிசனம் எங்க, நீ போன பாதை எங்க? அப்ப நம்ம சொன்ன பாதை விட்டு நம்ம வேற பாதையில போகும்போது கர்த்தர் சில பாதையில அனுமதிப்பார். அனுமதிச்சு அதுல உடைச்சு அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வச்சு அந்த பாதைக்குள்ள கொண்டு வருவார். அப்ப எந்த காரணம் நம்ம வாழ்க்கை நடந்தாலும் முதல்ல ஏன் நான் எங்க தப்பு பண்ண ஆண்டவரேன், எந்த காலத்தை நான் அவங்களை துக்கப்படுத்தின ஆண்டவர்னு சொல்லி நம்ம யாராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ளும் போது அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. அப்ப இவனோட வாழ்க்கையோட பார்க்கும்போது அடுத்தது அவனை தூக்கி கடல்ல, அவன் சொல்றான் என்னை தூக்கி கடல்ல போடுங்க சரியாயிருன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு தெரியுது என் நிமித்தம் தான் இந்த கொந்தளிப்பு வருதுன்னு தெரியுது.
அப்ப தெரிஞ்சு அவங்க கடல்ல தூக்கி போடுறாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அவருடைய இறக்கம் பாருங்க. அவங்க அந்த கடல்ல எங்க தூக்கி போடுறாங்கன்னு தெரியாது. ஆனா அவனை போடுற அந்த இடத்துல மீன் கரெக்டா வாய் தன் ரெடியா இருக்கு. ஆனா அவனை பாதுகாக்க முடியாம மீன் ஆயத்தமா ஆட வச்சிருக்காரு. அப்ப அந்த 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ள அவன் கஷ்டப்படும் போதுதான் கர்த்தரை அவன் நோக்கி பாக்குறான். அப்ப கடைசியில தான் செஞ்சது தப்பு அவன் மனமான அப்புறம் அவனை கொண்டுதான் தேவ தரிசனத்தை நிறைவேற்றான். அதே போல உங்களை கொண்டு ஒரு தேவன் தரிசனம் வச்சிருப்பார், உங்களை கொண்டு ஒரு தேவன் திட்டம் வச்சிருப்பான். தரிசனத்துக்கு மாறாய் நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? தரிசனத்துக்கு மாறான பாதையா நம்ம இருக்கும்போது அந்த தரிசனத்துக்குள்ள கடந்து வர சில பாதைகள், சில பாடுகள், சில அவமானங்கள் கடந்து வரும். அப்ப அந்த காலத்தை நம்ம சரி செய்து கொள்ளும் போது நிச்சயமா நம்மை கொண்டு ஒவ்வொருத்தரை கொண்டு தேவன் வைத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதே போல நம்ம ஆதாம் ஏவாளை கூட நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்ப இது இருக்கிற எல்லா கனியும் நீ சாப்பிடு, ஆனா நன்மை தீமை அறிவித்துக்கிற கனி மாத்திரம் புசிக்காதன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றானா, முதல்ல அதுல நம்ம பாத்தீங்கன்னா ஏவாள் என்ன பண்றானா, முதல்ல பாக்குறான் அந்த பார்வைக்கு அழகுள்ளது என்று கண்டு. அப்ப பார்வைக்கு அந்த பழம் அழகா இருக்கு, அத முதல்ல கண்ணு பாக்குது, அடுத்ததா இச்சிக்குது. அந்த அந்த பார்த்து அழகா இருக்கிறத பார்த்து இச்சிட்டு கடைசியில அவனுடைய வார்த்தை மீறி அதை சாப்பிடுறான். கடைசியில சாபத்துக்குள்ளாய் மாறி போயிட பாருங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கடந்து வருவாரு. அவர் சந்தோஷமா அன்னைக்கு வர்றாரு. ஆண்டவர் என் பிள்ளைங்க கூட பேசணும்னு சொல்லி அவர் அவளா வர்றாரு. ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்க? அது பார்க்கும்போது அவ்வளவு வேதனை இருக்கும். நம்ம கூட அவர் பேச விரும்புறாரு, நம்ம கூட உறவாட அவர் விரும்புகிறாரு. ஆதாமே நீ எங்க இருக்க? நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்ண, அவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் மறைஞ்சிருக்கான் பாருங்க. அப்போ தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் உலாவை கொண்டு வந்து ஆண்டு கூட பேசிக்கொண்டுதான் அந்த பிள்ளைங்க அவருடைய அந்த சின்ன அந்த பாவத்தை நிமித்தம் அவருடைய சமூகத்திட்டு விலைக்கு மறைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி பாருங்க. இதனால கூட எந்த பாவம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டு கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்க? இதே போல அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நீ எங்க இருக்க? நம்மை கொடுத்து நீ எங்க இருக்க? ஆதாமே நீ எங்க இருக்க? ஆரம்பத்துல இருந்து அந்த ஜெப வாழ்க்கை இல்லையே, ஆரம்பத்துல இருந்து அந்த வேத வாசிப்பு இல்லையே, நீ எங்க இருக்க? ஆண்டு வேதனையோடு கேட்க, நீ எங்க இருக்க ஆதாமே? நான் உன் கூட பேச நான் விரும்புறேன் ஆதாமே, நீ எங்க இருக்க? நீ என் கூட இருக்கும் நான் விரும்புறேன், உன் கூட உறவான நான் விரும்புறேன், உங்களோட சஞ்சரிக்க நான் விரும்புறேன் ஆதாமே, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? ஆண்டு கேட்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி அந்த வீட்டு வேலையில குடும்ப வேலையில தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் எவ்வளவு நம்ம அந்த டைமை நம்ம ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம நேரத்தை கொடுக்கிறோம். ஆனா ஆண்டோடைய சமூகத்துக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறோம். ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். நான் ஆண்டவர் கேட்கிறேன், நீ எங்க இருக்கு மகளே? நீ எங்க இருக்கு? ஆரம்பத்துல தேவன் கூட இருந்த அந்த அன்பு இப்ப கிடையாது. ஆரம்பத்துல இருந்த அந்த ஜெபம் இப்ப கிடையாது. ஆரம்பத்துல இருந்த அந்த வேத வாசிப்பு இப்ப கிடையாது. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நான் உன் கூட இருக்கணும்னு விரும்புறேன், உங்க கூட பேச விரும்புறேன், நீ எங்க இருக்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. நான் கூட அந்த வார்த்தை கேட்கிறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆரம்பத்துல லட்சத்தின் பாதையில ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த அன்பு நம்ம கிட்ட இல்லை. ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு, அந்த ஜெபம், அந்த சமுத்திர காத்திருந்த அந்த நாட்கள், அந்த அன்பு இப்ப நம்ம கிட்ட இல்லை. இப்ப எல்லாம் பிஸி ஆயிட்டோம். அந்த பிள்ளைங்க காரியம், குடும்ப காரியம், இந்த காரியம் எல்லாத்துலயும் பிஸி ஆயிட்டோம். எல்லாம் ஆண்டவர் கூட உட்காரத்துக்கு நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு சாக்கு பக்கு சொல்றோம். ஆண்டவர் விரும்புகிற அந்த ஐக்கியம் நம்ம கிட்ட கிடையாது. அதாவது ஆண்டவர் வேதனையோட கேட்க, நீ எங்க இருக்க? அதாவது நீ எங்க இருக்க? அவங்க கூட வந்திருக்க, உங்க கூட பேச வந்திருக்குன்னு சொல்றேன். நானே கூட நம்ம எங்க இருக்குன்னு சொல்ல ஆராய்ந்து பார்த்து அவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும். அந்த தவறான அந்த காரியத்தை நிமித்தம் தேவ சமூகத்தை விட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது காயினை குறித்து நம்ம பாக்குறோம். காயின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆபேல் காயில் 2 பேரும் காணிக்கை போடுறாங்க. ஆனா ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, காயினோட காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறேன். கூட போற சகோதரன் தானே, ஏன் நம்ம காணிக்கை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி அது ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை சரி செய்து கொள்ளாம அவன் என்ன பண்ணா, முதல்ல பொறாமப்படுறான். ஆபேல் காணிக்கை மட்டும் கர்த்தர் அங்கீகரிச்சாருன்னு சொல்லி அவனுக்கு பொறாம வருது, எரிச்சல் வருது பாருங்க. அதை நீங்க நான் நேரம் இல்லாதனால என்ன இதுக்கு நேரம் கிடையாது, அதனால அந்த எரிச்சல், அப்போ எரிச்சல் வருது, பொறாம எரிச்சல் வருது. உடனே அவன் முகநாடி மாறுது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே ஏன் முகநாடி மாறுதுன்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம முகத்தை மாறுறது கூட கர்த்தர் பாக்குறாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன ஆண்டவர் பாக்குறாருன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க அதுல பார்க்கும்போது காயினே உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு சொல்லி கேட்கிறாரு. நீ ஏன் உனக்கு எரிச்சல் வருது, ஏன் உன் முகம் மாறுது? அப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம முகத்தை மாத்துறோம்?
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஒரு கணவன் காரியத்துல கணவன் கிட்ட ஏதோ ஒரு காரியம், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இது குறை இருக்கும்போது முக்கியமா நம்ம முகத்தை மாத்துறோம்ல. முகத்தை மாத்துறோம், பேசாம இருக்கிறோம். நார்மல் ஃபேஸ் இருக்காது. டக்குன்னு அந்த முகத்தை நம்ம முகத்துல அந்த ஒரு கோபத்தை முகத்துல காட்டுறோம், ஏதோ ஒரு வெறுப்பை முகத்துல காட்டுறோம். ஆனா அந்த முகத்தை மாத்துறதோட கர்த்தர் பாக்குறாரு பாருங்க. ஏன் காயினே முகம் மாறுதுன்னு கேக்குறாரு. அப்ப கூட கூட ஆண்டவர் பதில் பேசுறானே தவிர, ஆனா பாருங்க அவன் ஆபேல் வயல்வெளியில படிச்சுக்கிறான். வயல்வெளியில போகும் பொழுது அவனை சாகடிக்கிறான் பாருங்க. அப்ப ஆபேலுக்கு காயினை சாவடிப்பான்னு தெரியாது. அப்போ தான் சகோதரன் தானே அவன் கூப்பிட்டுருக்கான், சரி பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு எழுந்து ஆபேலை கொலை பண்ணிடுறான் பாருங்க. அப்ப எத்தனை ஒரு வேதனை அவனுக்கு இருக்கு. அந்த எரிச்சல், அந்த பொறாமை, கூட பிறந்த சகோதரனை கொலை செய்து அவனோட சந்நிதி விட்டு அவன் விலகி போயிடலாம் பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலுக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த பொறாமை, எரிச்சல், அது அந்த எரிச்சல் தான் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். சவுல் தாவீத பகைக்க காரணம் என்னன்னா, அவனுக்கு 1000 கொடுத்தாங்க, எனக்கு 16, எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10000 கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த புகழ்ந்த அந்த ஸ்திரீகள் பாடல புகழ்ந்தத, அதுதான் அவனுக்கு எரிச்சல் வருது சவுலுக்கு. அதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல எரிச்சல் பொறாம வந்துதான் அடுத்தது என்ன பண்ணான்னா, தாவீதை சாகடிக்கிறதுக்கு சவுல் வழி தேடுறான். அதுக்கு அடுத்த பிறகு அதே இதுல நீங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, பிசாஸ் சவுல் அட்டாக் பண்ணுது. அப்போ கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வர்றத அந்த பகுதியை நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு பொல்லாத ஆவி யாரு விடுறதுன்னா, கர்த்தர் தான் விடுறாரு. யாரோ தூங்குறாங்கன்னு நினைக்கிற சவுண்ட். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வருது. யாருக்குள்ள வருதுன்னா சவுலுக்குள்ள வருது. அப்போ சவுல எவ்வளவு ஒரு பெரிய தரிசனத்தோட சவுல ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. அவன் ஒரு பெரிய ஒரு ராஜா. இஸ்ரேல் தேசத்திலேயே முதலா தெரிந்தெடுத்த ஒரு வருஷம்னா சவுல் தான். அவ்வளவு ஒரு ஆண்டவர் வாஞ்சையோடு முதல் ராஜா. அப்ப எவ்வளவு ஒரு ஆசையோட செலக்ட் பண்ணான். எல்லாரும் விட ஹைட் அவன் தான், அழகு அவன் தான். அப்படி ஒரு பெஸ்டா ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. ஆனா சவுல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அவனுக்கு இருக்க அந்த எரிச்சல் தான், எரிச்சல் பொறாமை நிமிஷம் கடைசியில என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டரால் விடப்பட்ட பொல்லாதி அவனை பிடிக்குது. அப்ப இதனால கூட இந்த வார்த்தை கேட்கிற வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கை அந்த எரிச்சல் அது நமக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த எரிச்சல் பொறாமை தான் அந்த ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யும். அப்ப எரிச்சல் பொறாமை இருந்தனா அந்த பொல்லாத ஆவி நம்மை தாக்கும். ஏன் நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க சுபாவம் மாறலன்னா அந்த பொல்லாத ஆவி அவங்களுக்கு பிடிக்கும். அந்த எரிச்சல், இந்த பொறாமை எல்லாம் அது பிசாசுக்குரிய சுபாவங்கள். அதனால இந்த நாள் வார்த்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில யாரு மீது ஒரு எரிச்சலோ ஒரு பொறாமையோ அப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நம்ம அதுல நம்ம ஜாக்கிரதைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா அது நிமித்தம் தான் சகுல் வாழ்க்கையில பொல்லாத ஆவி அவனுக்கு விரோதமா செயல்பட்டுச்சு. அதனாலதான் தாயினும் ஆவில சாகடிச்சான். அப்ப அந்த சுபாவங்களையும் நிமித்தம் ஆண்டோட சமூகத்தை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள்ல கூட 5வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நம்ம எலிசா கேயாசி நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். அப்போ எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி கிட்ட கேயாசி உடன் ஊழியக்காரனா இருக்கான். எலியா கிட்ட எலிசா இருந்தா இவன் தீர்க்கதரிசி ஆயிட்டான். இப்ப எலிசா கிட்ட கேயாசி இருக்கும்போது அடுத்த தீர்க்கதரிசி கேயாசியா மாறி இருக்கணும். ஆனா கேயாசியோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் நாகமான் குஷ்ரோகம் நல்லாகி அவங்ககிட்ட விட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அல்ப பாருங்க, அது ஒரு தாளந்து வெள்ளி ஒரு மாற்று வஸ்திரம் தான். அதுக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்றான்னா அதை வாங்கிக்கிறான். ஒரு எலிசா ஒரு தீர்க்கதரிசி நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியும். ஆனா அந்த உணர்வு கூட இல்லாம அந்த ஒரு தீர்க்கதரிசின்னா எல்லாத்துக்குமே தெரியும் தானே தீர்க்கதரிசி. அவனுக்கு நம்ம வாங்கினா கூட அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியுன்ற அந்த உணர்வு கூட இல்லாம அவனுக்கு தெரியாம அதை வாங்குறான் பாருங்க. ஆனா அவன் கேக்குறான், எலிசா கேக்குறான், என் இறுதி அவன் கூட வராம இருக்கிறது என்னன்னு கேக்குறான். அப்ப நான் தான் அவன் கூடவே இருக்கிறேன், எப்படி உனக்கு அது தெரியாம போச்சுன்னு எலிசா கேக்குறான். பொய் வேற சொல்றான். அப்பதான் எலிசா சொல்றான், இந்த குஷ்ரோகம் நாகமான இருந்த அந்த குஷ்ரோகம் சந்ததி பிடிச்சு அது நிமித்தம் அது சாபத்தை அவன் வாழ்ந்தான் பாருங்க. அப்போ அவனுடைய அந்த சின்ன ஒரு அந்த இச்சை, அந்த பொருள் ஆசை கற்று அவன் சந்ததி குஷ்ரோகி ஆச்சு. கற்று அவன் தீர்க்கதரிசியும் அடுத்த தீர்க்கதரிசியும் ஆக வேண்டிய கேயாசி சாபத்துக்குள்ளாய் மாறி அங்கிருந்து கடந்து போறான் பாருங்க. அப்ப யோசிப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ஆசை இச்சை கற்று அவனை தரிசனத்தை விட்டு விலக செஞ்சு அடுத்ததான் ஒழிக்கிறதான் வந்துக்கணும். ஆனா அந்த இச்சை என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஆசை, அல்பத்தனமான அந்த ஆசை ஆண்டோட தரிசனத்தை இழந்து அந்த சந்ததியை குஷ்ரோகமா மாறிச்சுப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த இச்சை, பொருள் ஆசை
தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்கள்லாம் ஆண்டரை விட்டு விலக செஞ்சிடும். ஆண்டோட தரிசனத்தை இழக்க செஞ்சிடும். பாவத்தை சொல்லி வைக்கிறோம். தெய்வ சமூகத்தை விட்டு விலக செஞ்சிடும். அதனாலதான் அந்த பொருள் ஆசை நம்ம ரொம்ப சாக்குறது. எதுலையுமே நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. எதுலையுமே ஒரு இச்சை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொருள் ஆசை, நகை ஆசை, பண ஆசை, இதெல்லாம் எல்லாம் தீமை. நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டர் கொடுப்பாரு. எதுலையுமே நம்ம இச்சை இருந்துடக்கூடாது, ஆசை இருந்துடக்கூடாது. நார்மலா எது ஆண்டர் கொடுப்பாரு அவ்வளவுதான். அதை இச்சைக்கும் போதுதான் அது நிமித்தம் நமக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காற்று நம்ம போயிடும். தெய்வ சமூகத்தை விட்டே அங்க விலகிட்டான்னு பாக்குறோம். அதான் நம்ம அந்த காரியங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பொருள் ஆசைகளை சின்ன சின்ன அந்த காரியத்தை நம்ம எந்த வகையிலுமே ஆண்டர் பிரியமில்லாம நம்ம இருந்துடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது சாலமனை குறித்து பார்க்க 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். சாலமனை குறித்து பாக்குற சாலமனை பாத்தீங்கன்னா உண்மையாவே சாலமனை காட்டுல ஒரு ஆசீர்வாதம் யாருமே கிடையாது. அவன் சாலமன் நாட்கள்ல யுத்தமே கிடையாது. அவன் வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம் தான். சாலமன் நாட்கள் இல்ல, அவன் அவ்வளவு ஆசிரமா வச்சப்ப அவனை மாதிரி ஞானி கிடையாது, அவனை மாதிரி பணக்காரன் கிடையாது, அவனை மாதிரி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ ஆசீர்வாதம் தான் அந்த சாலமனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. தாவீது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கூட அவன் என்ன பண்ணிட்டானா, ஆண்டவர் விருப்பம் இல்லாம விக்கிரத்தை வணங்குற பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான். விக்கிரத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. தெய்வன் விக்கிரத்தை வணங்குற திருமணம் செய்து ஆண்டவர் விரும்பவே மாட்டான். விசுவாசிக்கு அவிசுவாசிக்கும் பங்கே கிடையாது. பங்கே இல்லாதப்ப எப்படி நம்ம விக்கிரத்தை வணங்குறதுக்கு நம்ம தலையிடலாம். ஆனா அவன் திருமணம் செய்து நிமித்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் என்ன பண்ண வயசான உடனே ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, 2 மாட்டு எச்சரிக்கிறாரு, இதை பண்றது தப்புன்னு சொல்லி எச்சரித்து கூட அவன் கேட்கல. சாலமன் கேட்கல. அப்ப அவன் ஞானியா இருந்து என்ன பண்ண முடியும்? ஊரெல்லாம் ஞானியா இருந்து அவன் அட்வைஸ் பண்ணி கட்டல. அவன் அந்த சமூகத்தை விட்டு ஆண்டவர் தரிசனத்தை இழந்துட்டான். அவன் வயசாயிடுச்சு. பட் அவன் இப்ப பல்லவத்துல இருக்கான்னு கூட சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா கடைசியில அவன் மாறின மாதிரி விதத்துல தெரியல. அப்போ கடைசியில என்ன பாருங்கன்னா, ஆண்டவர் எச்சரித்து கூட அவன் கேட்கல. அவன் அந்த விக்கிரத்தை வணங்குற அந்த பெண்கள், அதிகமான பெண்கள் திருமணம் செஞ்சா அவங்க ஆண்டரை விட்டு வழுவி போக பண்ணிட்டாங்க. அவனோட சமூகத்தை விட்டு விலகிட்டான்னு பாக்கணும். அப்ப தெய்வ சமூகத்தை விட்டு அந்த விக்கிரத்தை வணங்குற ஒரு ஐக்கியம் வச்சதுனால அவனோட சமூகத்தை விட்டே அவங்க விலக வச்சுட்டாங்க. நம்மளோட திருமண காலத்துல கூட அப்படி விக்கிரத்தை வணங்குல கல்யாணம் பண்ணா நான் மாத்திடுவேன்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. கடைசியில அவங்க நம்மள மாத்திடுவாங்க. அது ஆண்டர் விரும்புறதே கிடையாது. எத்தனை பேரை நான் பாக்குறேன் விக்கிரத்தை வணங்குல திருமணம் செய்து கொண்டு கடைசியில வாழ்க்கையை டோட்டல் வேஸ்டா போய் கஷ்டப்படுறாங்க. அதனால விக்கிரத்தை வணங்க கூட ஐக்கியம் கூட வச்சுக்க கூடாது. அதுதான் வேதம் சொல்றது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. உன் ஃப்ரெண்டுக்கு கோபக்காரன் இருக்கிறது கூட விரும்புறது கிடையாது. ஏன்னா நீ அவன் வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துவாவுக்கு கண்ணியை வருவிப்பான். அப்ப நம்ம ஃப்ரெண்டு கோபக்காரன் இருந்தாவே நீ அவன் கூட சேராதுன்னு ஆர்டர் சொல்றாரு. அப்ப நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யார் கூட அதிகமா ஐக்கியம் இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் நமக்கு வரும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைனா இருக்கிறது. உலக சிநேகம், உலக ஐக்கியம், உலக உறவுகள், தேவனுக்கு பிரிமில்லாத ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தனா அவங்களுக்கு இருக்க அந்த காரியம் அது அப்படியே நம்மையும் பிடிக்கும். அதனாலதான் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு அதை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது எங்கேயா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், எந்த இடத்துலயுமே சரி. நம்ம யாரோடமே விக்கிரத்தை வழங்கிக்கிட்டேயோ உலக கருவா இருக்க யார்கிட்டயும் ஐக்கியம் அதிகமா வைக்க கூடாது. அதுல நம்ம ஜாக்கிரதையில ஆண்டோடைய சமூகத்தை விட்டே இதுல சாலமன் விலகிட்டான்னு பாக்குறோம். அதனால கூட அதுல நம்ம ஜாக்கிரதை, நம்ம விக்கிரத்தை வளர்ந்துகிட்ட நம்ம அதிகம் நம்ம ஐக்கியம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது லாஸ்ட் பார்க்கலாம், சிம்சனை குறிச்சு நம்ம பாக்குறோம். இப்போ சிம்சனை குறித்து மிகப்பெரிய ஆண்டவர் தரிசனம். ஆண்டவர் உண்மையாவே அவனுக்கு அவர் பிறக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. இந்த ராட்சசம் புசிக்க கூடாது, வீட்டாளர்கள் கொண்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அவன் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோடுதான் சிம்சன் ஆண்டு இந்த உலகத்துல கட்டளை கொண்டு வர்றாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில 2வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா அவன் முதல்ல பொண்ணை பாக்குறான், அடுத்தது பொண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறான். இதெல்லாம் எனக்கு அது இது நிறைய நீங்க வீட்டுல படிச்சீங்கன்னா நம்ம தெரியும். அந்த 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது முதல்ல அவன் பாக்குறான், அப்புறம் அவளை விரும்புறான். அதுக்கப்புறம் அவன் திருமணம் செய்துக்கணும் போனா கூட போயிட்டு திருமணம் செய்துக்கணும் அந்த நேரம் எதுக்கு போனான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா விடுதலை ஒண்ணு சொல்லி அது நிமித்தம் அவங்க பிரச்சனை ஆகி கட்டுற அந்த காரியம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல அவன் திருமணம் செய்து கொள்ள முடியாத தடை வந்துருந்தேன். அதுக்கப்புறம் தெரியல அந்த ஒரு ஸ்நேகம் அதுக்கப்புறம் 2 ஒரு பெண்களோடு கூட அந்த ஸ்நேகம் வச்சிருக்கான் பாருங்க. அப்போ அந்த ரேசி கிட்ட போறான், அடுத்து தெரியல அந்த ஒரு பொண்ணோடு கூட ஸ்நேகம் வைக்கிறான். அப்போ ஆண்டர் வைத்த தரிசனத்தை விட்டு தேவன் வைத்த திட்டத்தை வைத்து ஆண்டர் பிரிமில்லாத ஒரு ஐக்கியம். அப்ப அது தெரியல இந்த பெண்ணோடு கூட ஐக்கியமா இருந்தா ஸ்நேகமா இருந்தான்னு பாக்குறோம். உனக்கு என்ன அழைப்பு கொடுத்து நீ அவ மடியில போய் படுத்துட்டு இருக்க? நீ அவ மடியில போய் படுக்கிறதுக்காக உனக்கு இவ்வளவு பெரிய தரிசன திட்டத்தை கொடுத்து கற்றுக்கொண்டு வந்தார்.
அப்போ மடியில போய் படுத்து அவளோடு கூட ஐக்கியம் இருந்தனாலதான் கர்த்தர் அவனை விட்டு விலகுறது கூட அவனுக்கு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா 14வது அதிகாரம் நியாயாதிபதியில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனை விட்டு விலகினது கூட அவன் அறியாமல் இருந்தான். அப்ப ஆண்டவர் விலகினதே அவனுக்கு தெரியல. அப்ப நம்முடைய பாவங்கள் கர்த்தர் நம்மை விட்டு விலக செஞ்சிடும். அது நமக்கே தெரியாது. ஆண்டவர் வரும்போது நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம விட்டு போகும்போது நமக்கே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காருப்பா, நம்ம கூட தான் இருக்காருப்பான். அப்ப தேவனுக்கு பிரிமில்லாத அந்த வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்லாமையே விலகிடுவாரு, ஆவியில விலகிடுவாரு. நாளை கூட கடைசியில அவனுக்கு கண்கள் பிடுங்கப்பட்டு மறிக்கிறதுக்காக கர்த்தர் உனக்கு அவ்வளவு பெரிய தரிசனத்தை கட்டணும். அப்படி கண்கள் பிடுங்கப்பட்டு சாகத்துக்காக உன்னை ஆண்டவர் உலகத்துல அப்படி படைத்தார். ஏன்? அவனோட தவறான சிநேகம் தான். தவறான சிநேகம் கடைசியில அவன் அப்படிப்பட்ட. ஆனா என்ன ஒண்ணு சிம்சன் கடைசியில அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஏன்னா டீசல் தினக்க நான் பல்லவத்துல போகும்போது சிம்சனை பார்த்தாராம். அப்ப பார்க்கும்போது கேட்டாராம். அப்ப நான் சிம்சன் சொன்னாராம், நான் கடைசியில ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டனால நான் பல்லவத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிம்சன் சொன்னதான் நான் அந்த புக்ல படிச்சேன். அப்போ கடைசி நேரத்துல அவன் மாற நிமித்தம் அவன் பல்லவத்துல இருக்கலாம். பட் ஆனா அவன் வைத்த தரிசனத்தை பாருங்க. கண்கள் பிடுங்கப்பட்டு சாகத்துக்கெல்லாம் தரிசனம் ஆண்டர் அழைக்கல. அப்ப அவனுடைய ஐக்கியம் அவன் தரிசனத்தை இழக்க வச்சுது. இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி வச்சுது. ஆண்டர் விலகுந்தே தெரியாம ஆக்கிச்சு. இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஆண்டரை விட்டு இவ்வளவு நாள் பார்த்த ஒவ்வொருவருமே கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகினதாக தான் நம்ம பார்க்கணும். அப்ப என்னென்ன சுபாவங்கள் நிமித்தம் அவங்க ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க. அப்ப ஆண்டர் விலகிட்டாரு. அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, அந்த சுபாவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அந்த 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 ஆண்டர் விலகக்கூடிய எந்த ஒரு காரணம் இல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாளை கூட அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம ஆண்டவருக்கு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பெரிய ரொம்ப பெரிய தப்புதான் இல்லை. நம்ம சின்ன சின்ன காலத்துல கூட எந்த விதத்துலயுமே ஆண்டை நம்ம துக்குப்படுத்திடாதபடிக்கு நம்ம அந்த காலத்துல ஆண்டவர் பிரியமா இருக்கும். நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஒப்பு கொடுக்கும்போது முக்கியமா கர்த்தர் நம்மோட கூட இருந்து கர்த்தர் நடத்துவார். ஆளுடைய சமூகத்தோட்டு நேரத்தை விலகி விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையெல்லாம் இருந்து கர்த்தர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றும். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு உண்டாகும்.